12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 ஏக்கர் நிலத்தை அபகரித்த அரசு வழக்கறிஞரிடம் இருந்து தனது சொத்துக்களை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்ட 72 வயது முதியவர் கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பந்தயசாலையில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 72 வயதான முதியவர் ராமலிங்க சொக்கவேல் தனது 40 ஏக்கர் சொத்துக்களை அரசு வழக்கறிஞர் ஒருவர் ஏமாற்றி அபகரிப்பு செய்துவிட்டதாக புகார் அளித்தார். மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதியவர் கூறியதாவது, எனக்கு பூர்வீக முறையில் பாத்தியப்பட்ட சொத்துக்கள் திருப்பூர் மாவட்டம் உத்தமபாளையத்திலும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலும் உள்ளது. இந்த சொத்துக்கள் மொத்தம் சுமார் 40 ஏக்கர் உள்ளடக்கியது. இதன் தற்போதைய மதிப்பு 12 கோடி ரூபாய்க்கு மேல் செல்லும். இந்த சொத்துக்கள் மீது பாக பிரிவினை தொடர்பாக எனது மகள் மற்றும் சகோதரியின் வழக்கு காங்கேயம் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. இந்த வழக்கு தொடர்பாக வெள்ளக்கோவிலை சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்து பேசினேன். அவரும் தனது வழக்கை முடித்து தருவதாக கூறி அந்த சொத்துக்கள் அனைத்தையும் தற்போது தன்னுடைய பெயரில் எழுதி வைத்து விடுங்கள், வழக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகிவிடும், பின்னர் அந்த சொத்துக்களை உங்களுடைய பெயரில் பதிவு செய்து தருகிறேன் என கூறி எந்தவித பணமும் தராமல் 40 ஏக்கர் சொத்துக்களை அவர் பெயரில் பதிவு செய்ததுடன் எழுதப்படாத பத்திரத்திலும் கையெழுத்து பெற்று தன்னை ஏமாற்றிவிட்டார். இப்பொழுது தனது சொத்துக்களை தனக்கு திருப்பி தராமல் அவை தன்னுடைய சொத்துக்கள் என கூறுகின்றார். தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மனம் புண்படுவதுடன் தற்கொலைக்கும் தூண்டுவதாக உள்ளது. எனவே வழக்கறிஞர் முருகேசன் தன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்ட சொத்துக்களை மீட்டு தர வேண்டி காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக கூறினார். என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல், காஞ்சேரிக்கா வலசு, கரூர் மாவட்டம். 2005 என் மகன் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸுக்கு என் மேலேயும் எங்கள் அக்கா மேலே 2 பேருக்கு மேலேயும் கேஸ் போடுறாங்க. அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2010 முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனை ஆகிறதுக்கு. போனது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 ஏக்கரை என் மேலே எழுதி வச்சு அப்படிங்கிறாரு. நான் தெரியாதனமாக எழுதி வச்சிடறேன். வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வெறும் பாண்டிய நடைமுறை எழுதி வாங்கிட்டாப்படி. அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த 40 ஏக்கரை எழுதி வாங்கி வச்சிடலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த 40 இடங்களை ஜப்தி பண்ணி வச்சுருக்காரு. அதில் அவருக்கு இப்போ கொலை மிரட்டல் வேறு இருக்காரு. நான் சோத்து கூட வழியில் அப்படிங்க கூப்பிடி வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 40 ஏக்கரோட மதிப்பு எவ்வளோங்க? இந்த முருகேசுங்கிற எங்கே போய் பார்த்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். 40 ஏக்கரோட மதிப்பு நீ கேட்குறேன் 30 லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபா மதிப்பு ஆகுது. 40 ஏக்கரா அதை வச்சுக்கிட்டு தான் இவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இது பண்ணுறாப்படி. அதில் இந்த ரமேஷுங்கிற ஒருத்தர் வர சொல்லி இது பண்ணி அவன் மேலே அவன் முக்கிய கடங்காரனாக இருக்கான். அவன் மேலே ஜப்தி பண்ணி ஒரு லேண்டை விற்கிறதுக்கு லாவடிக்கு கொலை மிரட்டார். அது லாவடிக்கு கொலை மிரட்டார். துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன். இவர் உனக்கு சுட்டு பிடிக்க நீ எங்காலும் போனீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து, கை காலை ஒடிச்சு பிடிவேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த முருகேசுங்கிற வக்கீல்னால தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும், வேறு யாருக்கும் வராது. அதேமாதிரி வாகனம் சுட்டு அடிச்சு விடுவேன் ரோட்டில் இதில் போனீங்கன்னா அப்படின்னு பயமாக இருக்குது. எனக்கு சாப்பிட கூட எனக்கு வசதி இல்லை. கூட்டியாந்து அடுத்தவங்க கூட்டியாந்து இருக்காங்க. நான் 12 வாங்கியிருக்கேன். 4 மாடு தான் வச்சுருக்கேன். மாட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கண்டாவே பயமாக தெரியுது. எப்போ நம்ம உயிர் போயிடுவோம் நீங்களாம் பார்த்து. வெள்ளை கோயில் போய் முருகேசுங்கிற வக்கீல் பார்த்தேங்க. எங்கள் ஊர் வெள்ளை கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்டரில் ஒட்டுனாப்படி இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர். அதனால நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி மிரட்டா அப்படி அடியால் நிறைய வச்சுருக்கேன் அப்படி. அதெல்லாம் அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அமைச்சர்கிட்ட மனசேன், அமைச்சர் என் கையில் இருக்கா அப்படி, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பிடிக்கிறோம்.